ஹாய் வெல்கம் டு எனது யூடியூப் உறவுகளுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு வலிகள் நிறைந்த காதல் கதை பார்ட் 1 நாம் ஏற்கனவே போட்டிருந்தோம். அதோட கண்டினியூ வீடியோ பார்ட் 2 தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பார்ட் 1ல் நம்ம அவங்க கமிட்டட் ஆனாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். 6 மந்த்துக்கு அப்புறமா கமிட்டட் ஆனாங்க. அதுக்கு பிறகு அவங்க சந்தித்த அவங்க 5 இயர்ஸ் லவ் ஸ்டோரியில் லவ்வில் அவங்க என்ன பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணினாங்க அப்படிங்கிறதுல இன்றைக்கி கொஞ்சமாக பார்க்கலாம். அவங்க கமிட்டட் ஆனப்புறமா அவங்க ஒரே கம்பெனியில் இருந்ததுனால அவுட்டிங் டேட்டிங் அப்படின்னு எதுவுமே போகிறதுக்கான வாய்ப்பு தேவைப்படலை. ஏன்னா அவங்க சாயங்காலம் 6 மணி வரைக்கும் இங்கே ஒரே இடத்துல தானே இருப்பாங்க. அப்புறம் அவங்கவுங்க லைஃப் அப்படி வீடு அப்படின்னு போயிட்டே இருந்தது. கம்பெனிக்குள்ளே நல்லா பேசுவாங்க. ஆனால் இது ரொம்ப நாள் நீடிக்கலை. இவங்களோட லவ் 5 இயர்ஸாகவுமே நிறைய ப்ராப்ளமாக தான் போயிட்டே இருந்தது. ஏன்னா அந்த பையன் கமிட்டட் ஆகி கொஞ்ச நாள் என்ன செஞ்சான்னா அவங்களோட ரெஸ்பான்ஸ் கரெக்டாக இருந்தது. ஃபோன் பண்ணுவான், பேசுவான். அப்புறமா கொஞ்ச நாள் போக 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 ஓவர் அட்வான்டேஜ், அந்த பொண்ணு எங்கே போயிடும் அப்படிங்கிற ஓவர் அட்வான்டேஜில் அந்த பொண்ணை அடிக்கடி பிளாக் பண்ணுவான். அப்புறம் 2-3 நாள் 3 நாள் 4 நாள் பேச மாட்டான். அப்புறம் இந்த பொண்ணு போய் திருப்பி கெஞ்சி கூத்தாடி திருப்பி அன்பிளாக் பண்ணுவான். அன்பிளாக் பண்ணி காரணமே இல்லாமல் ஒரு காரணத்தை சொல்லி அதில் சண்டை போட்டு திருப்பியும் பிளாக் பண்ணிடுவான். திருப்பி இந்த பொண்ணு வேறு நம்பர்லேருந்து கால் பண்ணி இல்லை கம்பெனியில் வரும்போது திருப்பியும் கெஞ்சுறதும் இவன் அன்பிளாக் பண்ணுறதுமா தான் இருந்துக்கிட்டே இருந்தது. இப்படி தான் அவங்களோட லவ் ஸ்டோரி ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் கொண்டு போயிருக்காங்க. அப்புறம் சடனாக இந்த பொண்ணு கொஞ்ச நாள் பேசலை, வேண்டாம் இது இந்த லவ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவங்க நமக்கு சரியாக அப்ரோச் பண்ணிக்கிட்டு கடைசியில் இப்போ நம்மக்கிட்ட பேசுகிறது இல்லை அப்படிங்கிறதுன்னு சொல்லி அந்த பொண்ணு என்ன செஞ்சிருச்சுன்னா இனி நமக்கு இந்த லவ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பிளாக் பண்ணிவிட்டு ஒரு வாரமாக பேசவே இல்லை. அப்புறமா இந்த பையன் திருப்பி இல்லை எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இருந்து அதனால் உனக்கு சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ண முடியலை, உன்னை அடிக்கடி பிளாக் பண்ணியிருந்தேன், உனக்கான நேரம் ஒதுக்க முடியலை அப்படிங்கிற ஒரு ரீசனை சொல்லி திருப்பி அந்த பொண்ணை நல்லா கன்வின்ஸ் பண்ணி திருப்பி அந்த ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆச்சு. ஆனால் ஆகும்போதும் திருப்பியும் அதே ப்ராப்ளம் தான் அந்த லவ்வில் திருப்பி வந்துகிட்டே இருக்குது. அந்த பையன் திருப்பியும் பிளாக் பண்ணிடுவான். கேட்டால் எனக்கு பிரச்சனை, எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, எங்கள் வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்குது, அதனால எனக்கு உனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலை, நீ எனக்கு கொஞ்சம் மென்டலி ப்ரெஷராக கொடுக்குற அப்படிங்கிறத ரீசனாக சொல்லி அது அப்படியே போயிட்டே இருந்தது. சரி, அதில் இருந்து ஒரு 3 இயர்ஸ் பேக் போன அப்புறமா இந்த பையன் அப்போ அவனோட காசு தேவை அப்படிங்கும்போது இந்த பொண்ணை ரொம்ப அப்ரோச் பண்ணி எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கு அதிலேருந்து வெளியில் வர்றதுக்கு எனக்கு அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணுக்கிட்டே இருந்து அமௌண்ட் வாங்கிக்கிட்டு அமௌண்ட் வாங்கின 2-3 நாளைக்கு அப்புறமா திருப்பியும் ரீசனே இல்லாமல் சண்டை போட்டு திருப்பியும் பிளாக் பண்ணிடுவான். இப்படியே தான் இவங்க லவ் ஸ்டோரி ரொம்ப ப்ராப்ளமாகவே போயிட்டு இருந்தது. ஒரு கட்டத்தில் அவன் கம்பெனி வர்றது ஸ்டாப் பண்ணிட்டான். அப்போ இந்த பொண்ணு என்ன செஞ்சிருச்சுன்னா வேற மேரேஜ் எதுவும் பண்ணிக்கிறாங்க போல் அப்படின்னு ஒரு பதட்டத்தில் அந்த பையனோட வீட்டுக்கே போயிடுச்சு தேடி. அவங்க வீட்டுக்கு போக விடாமல் வழியிலேயே தடுத்து அந்த பொண்ணை வீட்டுக்கு போய் அவங்க அம்மாவை பார்க்கவோ பேசவோ விடலை. அப்புறம் இந்த பொண்ணு அங்கே நல்லா கன்வின்ஸ் பண்ணி திருப்பியும் ரிப்பீட் அனுப்பிட்டாங்க. திருப்பி அடுத்த கம்பெனிக்கு வரும்போதும் இந்த பொண்ணு நீங்கள் ஏன் என்கிட்ட முந்தி மாதிரி பேசுகிறதில்ல, வேறு ஏதாவது பொண்ணு உங்கள் லைஃப்பில் இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை நான் உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுறேன், ஒன்று தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ரொம்ப ஒரு நம்பிக்கை கொடுத்துருந்து. ஆனால் அந்த நம்பிக்கை எத்தனை நாளைக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ட் 3ல் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.